ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜப்பான் மிஸ்ஸெல்ஃப். இந்த அனிமே உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து நீங்களே டிசைட் பண்ணுங்க பார்க்கணுமா வேணாமான்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு பர்சனும் ஒரு மிஸ்டீரியஸான சைடை பற்றி தான் சொல்கிறான். அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்கும் ஒன்றாச்சு அது கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா அதாவது அவங்களோட லுக்கிங் அது வேணா குட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா மத்த ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க பாப்புலரா இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு மிஸ்டீரியஸான சைடும் இருக்கும். ஒரு எல்ஃபியும் காட்டுறாங்க. இப்படிதான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. எபிசோட ஸ்டார்டிங்லயே அங்க கிட்டிஸை பார்த்து ஒரு பொண்ணு கேக்குறா, ஆமா வேலை முடிஞ்சக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி இருக்கு, நீ என்ன வரியா? ஆனா நம்ம ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அட என்ன இவன் எவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து போறான்? நெக்ஸ்ட் சீன்ல அவன் வீட்டுக்கு வந்து அவனை பத்தி சொல்றான். இவனோட பேரு கிட்டோசா. அவன் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஆர்டினரியான ஒர்க்கரான். அதே மாதிரி நான் இப்போ சமைக்கிறேன்ல, இது வந்து என்னோட ஹாபியான்னு கேட்டா அது கிடையாது. அதே டைம்ல நான் வந்து வெறுக்கிறேன்னு கேட்டா அதுவும் கிடையாது. கேட்கலாம், என்னடா இவன் தூங்குற டைம்ல சாப்பாடு சமைச்சு லஞ்ச் பாக்ஸ்ல வச்சிருக்கானு. அது நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஆளு தூங்க அவன் வந்து ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போறான். இப்போ புரியுதா? எனக்கு ஃபேண்டசி அதுனா அவ்வளவு பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே இந்த ஃபேண்டசி நிறைஞ்ச கதைகள் எல்லாம் நான் படிப்பேன். டீமன்ஸ், ஸ்வாடு, இந்த மாதிரி உலகத்துல வெற்றி அடையது, இந்த மாதிரி கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தேய்ந்து போற வரைக்கும் அதை நான் திரும்ப நான் படிப்பேன். அப்படிதான் நான் ஒரு நாள் இந்த மாதிரி கனவும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே நான் இந்த உலகத்துக்கு வருவேன். இந்த உலகம் ஸ்வாடாலையும் மேஜிக்காலையும் நிரம்பி இருக்கு. காலையில 7 மணி தான் ஆகுதா. அப்படியே அவன் போற வழியில ஒரு மாஸ்டரையும் பாக்குறான். பார்த்து பயந்து அப்படியே சைடா போறானா. பார்க்கும்போது ஒரு அழகான வியூவும் தெரியுது. ஒரு அடல்ட்டா வெளியில இருக்கலாம், ஆனா இங்க வந்து நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன், ஒரு அட்வென்ச்சரரா. அதே டைம்ல இந்த மாதிரி வியூவையும் நான் பாக்குறதும் உண்டு. அதுக்கப்புறம் அவனோட முகத்தை கழுவும் போதே அவனோட மூஞ்சியும் பாக்குறான். அப்பதான் அவனுக்கே தெரியுது வெளி உலகத்தை கம்பேர் பண்ணா இங்க ஏஜ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஆகுது. அந்த டைம்ல பின்னாடியே ஒரு பொண்ணு கூப்பிடுறா, நீங்க வந்துட்டீங்களா? இவ ஒரு எல்ஃப். இவளோட பேரு மேரியபெல். இவளை நான் ஷார்ட்டா மேரின்னு சொல்லுவேன். இவ ஒரு எல்ஃப். அதே டைம்ல இவளோட லுக்கை பார்த்து நீங்க ஏமாறக்கூடாது, ஏன்னா இவளுக்கு ஒரு 100 வயசு ஆச்சிருக்கும். இப்பதான் நம்ம ஹீரோட இந்த உலகத்துக்கான பேரும் தெரியுது. இந்த உலகத்துல இவனுக்கு காசு ஹீஹோ அப்படின்னு தான் பேரா. நம்மளும் ஷார்ட்டா காசுன்னு கூப்பிடலாம், ஏன்னா கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆளு சின்ன வயசுல இந்த மாதிரி தான் ஏதோ பேரை வைக்கிறேன்னு காசு ஹீஹோ அப்படின்னு வச்சிட்டான். சின்ன வயசுல அப்படி பண்ணிட்டான், அதனால இப்படி அவனோட பேரு அமைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்றான். அங்க அவ வரமாட்டேன்னு சொல்றான். நீலாம் இன்வைட் பண்ணதுக்கு ஹியூமன் கேர்ள் வேணா சந்தோஷப்படுவா. இல்ல அப்படிலாம் இல்ல, பர்சனுக்கு பர்சன் இது டிபெண்ட் ஆகும். அப்படியா? அப்ப நான் வரலன்னு சொன்னா, இல்ல நீ வந்தானா நான் வந்து என்னோட லஞ்ச் பாக்ஸை கொடுப்பேன். இதுக்காக மேரி ஒத்துக்கிறான். அங்க போகும்போதே நாசல் அப்படின்னு ஒரு இடத்தை பத்தி அவன் சொல்றான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிச்சான். அந்த நகரத்துல இருக்கிறவங்களுக்கு அவளுக்கும் ஸ்ட்ரகிள் அனுபவிச்ச மாதிரியோ தெரியல, அவங்களுக்கு காயங்களோ இந்த மாதிரி தெரியல. ஆனா ஏதோ ஒரு நோயினாலதான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா. இது வந்து காமனஸோட தியரியா. அந்த சிவிலைசேஷன் வந்து மேஜிக்கால டெவலப் ஆனதா இந்த லேண்ட் ஒன் ஆஃப் த 7 வண்டர்ஸ்ல ஒன்னா. அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்குமா. அங்க எல்ஃபும் கேக்குறா, உன்னால மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண முடியுமா? அதான் நீ இருக்கே, நீ இருக்கும் போது என்னால எதை வேணாலும் சால்வ் பண்ண முடியும். ஆமா, நீ ஏன் இப்படி சொல்ற? இந்த மாதிரி கண்ணை வச்செல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் என்ன பண்றது, நான் பிறக்கும் போதே அப்படி தானே பிறந்தேன். அதுக்கப்புறம் உள்ள மேஜிக் யூஸ் பண்ண அங்க வழி பார்த்தா உள்ள போற மாதிரியே இருக்கு. ஏன்னா இது ஒரு சிட்டியா. கண்டிப்பா கடந்த 10 செஞ்சுரிஸ்ல நல்ல டெக்னாலஜி இருந்திருக்கும். போகும்போதே அவனோட சிட்டியை பத்தி சொல்றான். வாழ்ந்த சிட்டில அடிக்கடி எத்துக்கு வரமா, அதனால எனக்கு வந்து யார்கிட்ட ஸ்ட்ரென்தனிங் மேஜிக் இருக்கோ அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். சொல்றேன், நீ வாழ்ந்த இடத்துல அடிக்கடி நிலநடுக்கம் வருமா? ஆமா அப்படிதான், ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம முன்னாடி போய் ரெஸ்ட் எடுக்கலாமா, இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். சரி நம்ம அங்கே போய் சாப்பிடலாம். இது வந்து பார்த்தா அதோட ஷேப்பே சும்மா அருமையா இருக்கு. அது சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அப்படி அழுது. இது ரொம்ப ருசியா இருக்கு. அது என்னதுன்னு கேக்குறா. அது சூசியா. அதே மாதிரி ஏகப்பட்ட டிஷ்ஷையும் அவன் சொல்றான். அங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாவரா. இந்த மாதிரி டிஷ் எல்லாம் அவ இங்க பார்த்ததே இல்ல. ஜப்பான்ல ஒண்டிதான் இந்த மாதிரி கிடைக்கும். என்னது ஜப்பானா? அது வந்து எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற மேப்ல அதெல்லாம் இருக்காது. அப்படியா? அப்படிப்பட்ட நாடு எங்கேயாச்சும் இருக்கா என்ன? சரி ஏதோ ஒண்ணு, நீ கவலைப்படாத. உனக்கு ஃபுட்டு வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பா கொண்டு வரேன். அதுக்கு நீ என் கூட இதே மாதிரி எப்பயாச்சும் வந்தாலே போதும். ஆனா அதுக்கு நீ பிஸியா இருக்க கூடாது. உனக்கே தெரியும் நான் எவ்வளவு பிஸின்னு. சரி மேஜிக்கை பத்தி பச்சனை இருக்கேன். எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க. அங்க எல்ஃபும் சொல்றா, எனக்கும் இது பிடிச்சிருக்கு, நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நாள் போகணும். அதுக்கப்புறம் போற வழியில அவ ஏதோ பார்த்து ஆச்சரியமாவரா. இரு, இது என்னது? அது வந்து ஒரு மாஸ்டர் தானே, நான் பாத்துக்கிறேன். அங்க ஓடி போய் தாக்குவான்னு பார்த்தா 2 பேருமே ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஆமா நீங்களா? நான் வந்து உங்களை பார்த்தவங்க 2 பேரையும். உங்க 2 பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வெறுமா லஞ்ச் பாக்ஸ் ஒண்டி தான் கொடுத்தேன். உங்க பேசுறது எதுவும் அந்த எல்ஃபுக்கு புரியல. ஏன்னா இவங்க பேசுறது அந்த மாஸ்டரோட பாஷை. இதுவே மேரி கூட பேசுறது அது எல்விஷா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வரானா. அங்க மேரியும் கேக்குறா, ஆமா நீ அங்க என்ன பேசுன? அதுவா அந்த மாஸ்டர் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து இங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்போ டிராகன்லாம் ஸ்பான் வர டைமா, அதாவது முட்டையில இருந்து வெளில வர டைமா. நான் எனக்கு அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா. ஏய் நீ என்ன முட்டாளா? டிராகனோட முட்டையை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற? இது ரொம்ப டேஞ்சரஸ். நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? நான் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போறான். இடத்துல ஏதோ கொரட்டை விடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அங்க மேரியும் சொல்றா, நீ கம்முனிரு, இப்ப நான் உனக்கு காட்டுறேன், இதை பாரு. நைட் விஷன்
ஆன் பண்ணா அங்க ஒரு மிகப்பெரிய டிராகன் தூங்குது. சொன்னபடி பார்த்தா அந்த டிராகன் இதுதான் நினைக்கிறேன். அதுக்கும் மேல இந்த டிராகன் இது 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். அதுவும் ஸ்பான் ஆகிற சீசன்ல ஒண்டி தான். அதே மாதிரி அதோட மூச்சுல அவ்வளவு மானா இருக்கு. அது மூச்சை விடும் போது அப்படி க்ளோ ஆகுது பாரு. அதனால நம்ம இங்க இருக்கிறது ஆபத்தா இருக்கும். என்ன சொல்ற, பின்னாடி தானே இருக்கு, நம்ம அப்படியே போயிடலாம் பிரச்சனை வந்தா. சீனே அவங்க பின்னாடி பாப்பாங்களா? கேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூது அந்த டிராகனும் அப்படியே இவங்களை நோக்கி வருது. போச்சு போ, நம்ம வந்து மாட்டிக்கணும். இந்த டிராகனும் பயங்கரமா தாக்குது. அப்படியே சீன் பிரசன்ட் கொத்து. அடச்சே, அதுக்குள்ளேயே நான் எழுந்துட்டேனா? இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு அவ கூட இருந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு என்னோட கனவுல அவ கூட ஜாலியா என்ஜாய் பண்ண. அது வரைக்கும் சந்தோஷம் தான். இன்னமும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே அவன் சைட்ல பாப்பனா யாரோ ஒருத்தங்க தூங்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா மேரி தான். மேரிய பார்த்தோன்னே அவனுக்கு காலம் உள்ள கையும் உள்ள அப்படியே அவன் சைடா உட்காந்துக்கிறான். மேரியும் எழுந்துக்கிறான். மேரியும் பார்த்து கேட்கிறா, அட காசு, இது வந்து நீ தானே? இல்லனா நீ காசுவோட அப்பாவா? இல்ல நான் காசு தான். மேரி, உனக்கு ஞாபகம் இருக்கா நீயும் நானும் அந்த டிராகனோட ஃபைல்ல மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நீ இங்க வந்துட்ட. இப்பதாங்க மேரிய பாக்குறா. அவ ஒண்ணுமே போடாம இருக்கா. இதனால அவ ரொம்ப பயங்கரமா கத்துறா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஒன்னும் தொடலாம் இல்ல, உன்ன எனக்கு தெரியும்டா, ஏதாச்சும் கொண்டு வா, எதுவுமே இல்ல போறதுக்கு. சரி சரி நான் போறேன். சீன்லயே அவன் கடைக்கு போறானா அங்க இருக்கிற அம்மாங்கெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன பையன் இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஊத்து ஊத்து பாக்குறான். டைம்ல நான் சீக்கிரமா வாங்கணும். அவ வேற ஒண்ணுமே போடாம இருக்கா. ஏதாச்சும் ஒண்ணு அவகிட்ட வாங்கி போய் கொடுக்கணும். இதனால என்ன கிடைக்குதோ டக்குன்னு அவன் வாங்கி எத்தனை போறான். அங்க போய் பார்த்தா மேரி அங்க இருக்கிற வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றா. அங்க மேரிக்கு கையும் இல்ல காலும் இல்ல. ஏன்னா அவ அவ்வளவு ஹைட்ல இருந்து பாக்குறா. இது வந்து வேற லெவல்ல இருக்கு. வெளியில அவ்வளவு ஹைட்ல நம்ம இருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இதுதான் ஜப்பானா? நான் என்ன எவ்வளவு ஹைட்ல இருக்கேன்? இவ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. அதாவது ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அங்க இருக்கிற ஒரு ஸ்கை ஸ்கேப்பரை பார்த்து கேக்குறா. ஆமா, அதுதான் மேஜிக் சோசரிக்கான டவரா? இல்ல, அது வந்து ஸ்கை ஸ்கேப்பர். அங்கல இருந்து சாக்குராவோட வியூவை பார்த்தா சூப்பரா இருக்கும். சாக்குராவா? அது என்னது? அது உனக்கு சொன்னா புரியாது. நீ அங்க வந்தா நம்ம ஒன்னாவே அதை பார்க்கலாம். அதே மாதிரி நீ ரொம்ப பசியா இருப்ப, நான் உனக்காக சாப்பாடையும் ரெடி பண்றேன். கேட்டவனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ அப்படியே குதிக்கிறா. அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது இந்த மாதிரி அவ எதுவுமே போடலன்னு. அதனால மண்டையிலே ஒண்ணு போடுறா. ஹீரோவும் எதனால வந்தா அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா டிராகனோட பிரெத் அதனால தான் இங்க வந்திருப்பான். அங்க அவ ட்ரெஸ் போட்டு வர அவ்வளவு லைட்டா இருக்கு. என்னால ஃப்ரீயாவும் மூவ் பண்ண முடியுது. பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இதுக்கப்புறமா உனக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி வேற ஒரு ட்ரெஸ்ஸையும் ஏத்துக்கலாம். உனக்காக இன்னொரு விஷயத்தையும் வச்சிருக்கேன். அவன் ஒரு கேப்பையும் காட்டுறான். இது நீ போட்டுக்கோ. அதாவது உன்னோட காதை மறைக்கணும்னு ஆசைப்பட்டா நீ இதை போட்டுக்கலாம். அதை போட்டுக்கிறா. அது அவ்வளவு பர்ஃபெக்டா அவளுக்கு சூட் ஆகுது. ரொம்ப நன்றி, இது வந்து எனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுது. உண்மையை சொன்னா இந்த உலகத்துல எல்ஃப் இல்ல, அதனால தான் நான் இதை உனக்கு கொடுக்குறேன். எனக்கு வந்து ஓகே தானே? இப்போ நீ வெளி உலகத்தை பார்க்க போற. வெளியில போகும்போது பெல் சவுண்ட் கேட்கறதுக்குலாம் அவ பயந்து போறா. வந்து கவலைப்பட வேணாம், இங்க மாஸ்டர்ஸ்லாம் இல்லவே இல்ல. சீன்ல ஹோட்டலுக்கு வந்து அவன் ட்ரிங்க்ஸையும் ஆர்டர் பண்றான். இப்பதான் அந்த எல்ஃப் கேட்கறா, ஆமா எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க வந்தக்கப்புறம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இருக்கிற லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் எல்லாத்த பத்தியும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹீரோவும் இப்பதான் சொல்றான், அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது எப்படி உனக்கு சொல்றது? வந்து தூங்குவல, தூங்கும் போது ஒரு கனவு வரும் பத்தியா? அதே மாதிரி தான் எனக்கும் தூங்கும் போது ஒரு கனவு வரும். அதுலதான் வேற ஒரு உலகத்துக்கு நான் போவேன். அதுதான் உன்னோட உலகம். அதாவது நான் கனவுல தான் உன்னை மீட் பண்ணுவேன். அப்படிதான் அந்த கனவுல நான் உன்னை மீட் பண்ணினேன். அந்த கனவுல மீட் பண்ணும்போது நம்ம தெரியாதனமா அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எவ்வளவு விஷயம் ஆச்சு, நீயும் இங்க வந்துட்ட. இப்பதான் மேரிய சொல்றான், எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி வந்தேன்னா, டிராகன் நம்மள தாக்கும் போது நான் உன்னை கட்டி போச்சுக்கினேன். இந்த டைம்ல நீ வந்து டெலிபோர்ட் ஆகும்போது நானும் கூடயே வந்துட்டேன் போல. அப்போ அதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பனா நான் என்ன அந்த உலகத்துல எந்த போயிட்டேனா? இல்ல அப்படிலாம் இல்ல, நீ உயிரோட தான் இருக்க. இப்ப நீ உயிரோட இருக்கனா என் கூட தூங்கினா கண்டிப்பா உன்னால அங்க போகவும் முடியும். அப்பனா சிம்பிளா சொன்னா நீ தூங்கினா அந்த உலகத்துக்கு போக முடியும். அதாவது டிராவல் பண்ணி இந்த உலகத்துல இருந்து அந்த உலகம். அதுதானே? இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு புரியல, உன்னோட ஏஜ் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேன். அதையும் நான் விளக்குறேன். என்னன்னா என்னோட ஏஜ் இந்த உலகத்துல ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். இதுவே அந்த உலகம்னா ரொம்ப ஸ்லோவா போகும். இப்படி அவன் சொல்றான். இதுக்கப்புறம் அங்க ஃபுட்டு வதா அதை பார்த்தோன்னே அவன் சொல்றான், பஸ் சாப்பிட்டக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா? வாயில வச்சா அவ்வளோ ருசியா இருக்கு. இதே மாதிரி அவ ஒன்னுத்தையும் சாப்பிட்றா. சாப்பிட்டக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாக்குரா ட்ரீஸ் இருக்கிற ஏரியாக்கு வராங்க. அதுவும் அவ்வளோ அழகா இருக்கு. இதை பத்தி தான் ஆளும் அங்க சொல்லியிருப்பான். மேரி கிட்டயும் சொல்றான், வெல்கம் மிஸ் செல்ஃப், இதுதான் ஜப்பான். நம்ம தான் எங்களோட புது கதை தொடங்க ஆரம்பிச்சது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு. இந்த கதையை பார்க்கும்போது அபார்ட்மெண்ட் ஏஞ்சலை பார்க்குற மாதிரி லைட்டா உங்களுக்கு ஃபீல் வரும். நம்ம சேனல்லையே போட்டிருப்போம், அதையும் நீங்க பார்க்கலன்னா பார்க்கலாம். ஆனா என்ன, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேற லெவல்ல போகும். பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் போக போக என்ன பண்றாங்கன்னு. இதை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்மளோட 2வது சேனல். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.